நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நேற்று நாம் திருத்தொண்டை பற்றியும் திருத்தொண்டின் எளிமை பற்றியும் சிந்தித்தோம். எவ்வளவு எளிமையாக 63 தான் மேற்கொண்ட வழிபாட்டினை தொடர்ந்து செய்து திருவடி அடைந்தார்கள் என்பதற்கு நம்முடைய பெரிய புராணத்திலே நிறைய சான்றுகள் உள்ளன. நாவுக்கரசடிகள் உழவாரப்பணி செய்தார், எல்லாருக்கும் தெரியும். நவினேந்தி அடிகள் தினந்தோறும் ஆலயத்தில் விளக்கேற்றினார். ஊரூரா போய் ஏற்றல, திருவாரூரில் மட்டும் விளக்கேற்றினார். தண்டியடிகள் குளத்தை தூர்வாரினார். அவர் ஊர் குளத்தை தான் தூர்வாரினார், எல்லா ஊர் குளத்தையும் போய் தூர்வாரின மாதிரி வரலாறு கிடையாது. நாம் எந்த ஊரில் இருக்கின்றோமோ அந்த ஊரிலே இறைவனை நினைத்து தொண்டு செய்ததற்கு தொண்டுன்னு பேர், திருத்தொண்டுன்னு பேர். மக்களுக்கு நீங்கள் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய சேவைக்கு தொண்டுன்னு பேர். இறைவனுக்கு எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நாம் செய்யக்கூடிய சேவைக்கு திருத்தொண்டு என்று பெயர். ஆக தொண்டு என்பது பற்றற்று செய்வது. காந்தியடிகள் இந்திய சுதந்திரத்துக்காக தொண்டாற்றினார். ஞானசம்பந்த பிள்ளை சைவ சமயத்திற்காக தொண்டாற்றினார். அப்பரடிகள் சைவன் நெறிக்காக திருத்தொண்டாற்றினார். அப்பூதியடிகள் தான் சார்ந்த தொழில் சார்ந்து அறம் செய்து சிவனடி பெற்றார். ஜவுளி கடை வச்சிருந்தார், எளிமையா சாமானியர்களுக்காக. அவர் துணி வணிகர், துணி கொடுத்தார். திருக்குறிப்பு தொண்டர் துணி துவைப்பவர், துணி துவைத்து கொடுத்தார். விவசாயியால் எளிமையாக சோறு தான் போட முடியும். இளையான்குடி மாறன் நாயனார் உணவளித்தார். ருத்ர பசுபதியார் அவர் ருத்ர மந்திரத்தை தண்ணீர்கள் கழுத்தளவு தண்ணீர்லேருந்து ஜபம் செய்தார். பெருசாக போய் திருக்கூட்ட அமைப்பெல்லாம் வச்சுட்டு நிறுவிட்டு ஊர் ஊராக போய் 63 யாருமே அப்படி செஞ்ச ஞானசம்பந்த பிள்ளையும் நாவுக்கரசடிகளும் திருக்கூட்டத்தோடு சென்று சைவத்தை பரப்பினார்கள். சுந்தரர் திருக்கூட்டத்தோடு சென்று இறைவனிடம் பொன்னும் பொருளும் கேட்டார். என்ன? ஆக ஏதோ ஒன்று கேட்டார்கள், இறைவனிடம் கேட்டார்கள், வேறு யாரிடத்தும் கேட்கவில்லை. இறைவன்கிட்ட ஒன்று தான் கேட்டாங்க. என்ன? கூடும் அன்பில் கும்பிடுதல் ஏந்தி வீடும் வேண்டா செய்கையுடையவர்கள் அடியார்கள். ஆக தொண்டர்களுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. அந்தந்த ஊரில் எப்படி 2 தொண்டர்கள் இருப்பாங்க, அவங்க வெளியூர் போகாமல் தினந்தோறும் அவங்க ஊரில் திருத்தொண்டு செஞ்சால் போதும். சமீபத்தில் ஒரு ஆலயத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே மிகவும் சிதிலம் அடைந்து கிடந்தது. நடமாட புல் பூண்டு எல்லாம் நிறைய முளைச்சி நடமாடக்கூட தடங்கல. அந்த ஊர் ஏரி வறண்டு இருந்தது. போய் அந்த அன்பரிடம் கேட்டால், இங்கே வயலை காஞ்சி கிடக்கு, இந்த சாமி என்ன, இந்த சாமி இருந்தால் அதெல்லாம் செய்யாதானா? சாமி இருக்கிறால நீங்கள் புல்லு முளைக்க விட்ருக்க லட்சணத்தில் தெரியுது, வாங்கய்யா உழவார பண்ணி செய்யலான்னா. அவனுக்கு தோட்டத்தில் வேலை இருக்குது, மாடு மேய்க்கணுன்னாங்க. சரி வாங்க, நாங்கள் ஒரு 3 பேர் வந்திருக்கோம், புல் வெட்டி தரோம், உங்கள் மாட்டுக்கு ஆகும் இல்லை அப்படின்னோம். அப்புறம் புல் வெட்டினோம், மாட்டுக்கு அள்ளி போனாங்க. மாலையில் அன்பர்கள் சிலர் வந்து எங்ககிட்ட, நீங்கள் எதுக்காக இங்கே வந்து புல் வெட்டுறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் அமைதியாக சொன்னோம், சாமி எங்கள் கனவுல வந்தார், இந்த புல்லெல்லாம் வெட்டினா எனக்கு உடம்புல சில வியாதி இருக்குது, அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, இவர்கிட்ட வேண்டிட்டு நல்லாச்சு, அதுக்காக புல் வெட்டுறோம் அப்படின்னோம். அப்படியா? எங்கூர் சாமி உனக்கு இப்படி தெரியும்னாரு. எல்லாம் ஒரே சாமி தான், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. இந்த சிவனை கும்பிட்டு போனீங்களே எல்லாம் நல்லது நடக்கும். இந்த ஊர் யாராவது தினம் இந்த சிவனை கும்பிட்றீங்க தான் கூப்பிடுங்க, அவங்க சொல்லுவாங்கன்னு. இடையில பழனியப்பன்னு ஒரு அண்ணாச்சி வந்தார். வந்தவர், ஆமாம் இந்த சாமி சொல்கிறது உண்மைதான், நிறைய தடவை நான் என்னுடைய தொழில் நிமித்தமாக வெளியே போனதும் சாமிகிட்ட வேணுனப்பெல்லாம் என் லாரி மயிரிலையில் உயிர் தப்பி வந்திருக்கு, அப்போல்லாம் சாமிக்கு நான் அந்த சாமிக்கு மாலை வாங்கி போட்டிருக்கேன்னாரு. அவ்வளோதான், காப்பாற்றுவார்னு தெரிஞ்சது. ஒரு 2-3 நாள் கழித்து இந்த கூம்பெண்ணைக்கு போய் பார்த்தீங்களா, கோயில் வேறு லெவலில் இருக்குது.
எல்லாம் போட்டி போட்டுட்டு சுத்தம் பண்ணி எல்லாம் மக்களுக்கு உணர்வுகளை தூண்டணும். இறைவன் இருக்கின்றார் என்று உணர்த்தணும். அது கூட திருத்தொண்டு தான். நான் போய் ஊரெல்லாம் பிச்சை எடுத்து, தமிழ்நாட்டில் எவனுக்குமே திருப்பணி செய்கிற அளவுக்கு பெரும்பொருள் கொடுக்க வசதி இல்லை, சிங்கப்பூர்காரங்க கொடுங்க, மலேசியாக்கார கொடுங்க, அமெரிக்காக்காரன் கொடுங்கன்னு வாங்கி அவங்களும் என்ன நம்பி ஐயா பெருசாக அங்கே கற்றளியாக கட்டிக்கிட்டு இருக்காருன்னு கொடுத்தா, நான் வாங்கி 4 தகர கொட்டாய் போட்டு என்ன ஒரு 16,000 ரூபாய் செலவு பண்ணி அந்த ஊருக்காரனால அங்கே இருக்கிற சிவலிங்கத்துக்கு வந்து ஒரு கூரை போட முடியலன்னா அந்த ஊருக்கு எதுக்கு சிவன்? முதல் ஊர்னு ஒரு இடத்துக்கு போனோம். ஏழுமலை கிட்ட பேசி ஏழுமலை கூட்டி போனார். அங்கே ஒரு களத்தில், இந்த நெல்லடிக்கிற களத்து ஓரத்தில் ஒரு சிவலிங்கம் கடந்தது. அங்கேருந்து பிள்ளைகள்லாம் கூப்பிட்டோம். சில பெரியவங்க வந்தாங்க. இன்றைக்கி அந்த ஊரில் வேறு லெவலில் பூஜை நடந்துட்டுருக்கு. அந்த ஊர்க்காரங்களே சாமிக்கு ஏதோ பண்ணிட்டாங்க. போய் மக்களிடம் சிவாலயத்தின் பெருமையும் சிவபெருமானின் சிறப்பையும் பேசணும். சும்மா வந்து திருவேடம் அணிஞ்சிக்கிட்டு நானும் சிவனடியார் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு வேள்வி செய்ய அது இதுன்னு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு ஒரு ஊரில் 7 திருக்கூட்டம் இருக்குது. ஒருத்தன் பேச மாட்டேங்கிறான். இதெல்லாம் கிடையாது திருத்தொண்டு. திருத்தொண்டு என்பது அந்த பகுதி மக்களை இறைவனை வழிபட செய்ய நாம் முன்னோடியாக செய்யக்கூடிய செயல்களுக்கு திருத்தொண்டுன்னு பேர். ஆனால் இந்த திருத்தொண்டு செய்கிறப்ப சாமி ஒரு வித்தியாசமான வேலையை செய்வார். நான் போய் உழவார பண்ணி செய்கிறோமா, தொடர்ந்து அந்த கோயிலுக்கு போகிறோமா, போய் ஏதோ செஞ்சிட்ருக்கோமா, அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன நிகழும்? நம்ம சாமி பார்ப்பார், இவனடா வந்து இங்கெல்லாம் வேலை செய்கிறான், இந்த ஊர்க்காரன் எவனுமே நம்மளை கண்டுக்கிறது இல்லை, நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கேன், இவன் வந்து இந்த ஊர்க்காரங்களை உசி போட்டு நம்மளை கும்பிட வச்சிருவானாட்டிருக்கு அப்படின்ட்டு என்ன செய்வார்னு சாமி பார்ப்பார். அங்கே போவார். இவர் போய் புல்லெல்லாம் வெட்டுவார், சுத்தம் பண்ணுவார், சாமி தண்ணி ஊற்றுவார். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவர் அப்படியே யாராவது அன்பர்கள் முன் வந்து ஐயா இந்த மாதிரி நாங்கள் சாமிக்கு தண்ணி ஊற்றலாமான்னு கேட்டால், இல்லை அதுக்கு நீ தீட்சை பெற்றிருக்க வேண்டும், குறிப்பாக என்கிட்ட தீட்சை பெற்றிருக்கணும், அல்லது என் ஆசான்கிட்ட தீட்சை பெற்றிருக்கணும், அது பெற்றால்தான் திருநீரே முறையாக அணியணும், அப்போ தான் இறைவன் ஆட்கொள்வார். குறிப்பாக திருமுறை மட்டும் பாட தெரிஞ்சால் போதும், ஆட்கொள்வார். திருமுறை பாட தெரிந்தால் ஆட்கொள்வார்னு வேற விஷயம். திருமுறை மட்டும் தெரிந்தால்தான் ஆட்கொள்வார். அப்படின்னா எதுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னு யோசித்து பார்த்தா, அவங்க புத்தகம் அடித்து திருத்தூரல் மாதிரி இலவசமாக சைவ சமயத்தை பரப்ப கொடுக்கல, அவங்க சமயத்தை பரப்ப கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், தேவாரம் திருமுறை திரட்டு அது இதுன்னு போட்டு நல்ல விலைக்கு விற்று அதை வச்சு ஒரு கூட்டத்தை சேர்த்திக்கிட்டு அதற்கு அப்படி ஒரு நிகழை உருவாக்குவார் சாமி. ஆமாங்க, சாமி என்ன பண்ணுவார், இவனுக்குள்ளே ஒரு இது கொடுப்பார். என்ன கொடுப்பார்னா, நான் போய் அந்த கோயிலில் புல் வெட்டினேங்க, இல்லை அந்த கோயில் உருப்படி ஆயிடுச்சு. என்ன யாரு, நான் போய் ஒரு கோயிலில் சுத்தம் பண்ணேன், புல் வெட்டினேன், அப்புறம் எல்லாம் வந்தாங்க, நான் போகாத இருந்தால் அந்த கோயிலில் திருப்பணியே நடந்திருக்காது, இப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுப்பார். இந்த ஆன்மாவிற்கு ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு ஒரு 3 பற்றக்கூடியது கூடவே இருக்கும். கடவுள் நினச்சா வந்து கப்புன்னு கடிச்சுங்கள பிடிச்சிக்கும். அதில் முதலாவது ஆணவம். இந்த ஆணவம் இருக்குல்ல, ஆணவங்கிறது ஒன்று கிடையாது. இந்த ஆணவம் 9 இருக்கு. ஆணவம் எத்தனை வகை இருக்கு? 9 வகை இருக்கு. அதில் ஒன்று விகற்பம் அப்படின்னு பேர். விகற்பம்னா தற்பெருமை அடிச்சுக்கிறது. ஐயா அரண்பணி மன்னிக்கணும், ஐயா அரணுடைய சேவைகளுக்காக ஒரு அமைப்பு தோன்றலைன்னா இந்த திருப்பணியை இத்தனை கோயில் உருப்படியாக ஆகியிருக்காதுங்க அப்படின்னு ஒரு 100 பேர் பேசுவான். உடனே ஐயாவுக்கு தலையில் வெயிட் ஏறிடும்.
வந்த நிலை மறந்துடுவார். ஆஹா, நான் போய் நின்றுதாங்க நடந்தது அப்படிம்பார். அதை அப்படியே குடுவார். நம்ம கையில் என்னங்க இருக்கு, எல்லாம் பெருமான் செயல். இவருக்கு அப்புறம் பட்டு துண்டு போத்துனா பெருமான் செயல், இவருக்கு ஒரு பணமுடிப்பு கொடுத்தா பெருமான் செயல். நீங்கள் போங்க அந்த ஊர் மக்களை கூப்பிட்டுங்க, இந்த கொடுத்து பணத்தை கொடுத்து சேவை செய்யுங்களா சொல்ல மாட்டார். அப்புறம் தன்னையே எல்லாரும் இவரை வாழும் சுந்தரர், திருவாசக சித்தர், பெரிய புராண பித்தர், பெரிய புராண பேரொளி, இப்படி டைட்டெல்லாம் கொடுக்க வைப்பார் சாமி. சாமி கொடுக்க வைப்பாருங்கய்யா. உங்களை அப்படி புகழின் உச்சிக்கு கொண்டு போய் உங்களை குளிர வச்சு உங்களுக்குள்ள உங்களை அறியாத உள்ளுக்குள்ள தற்பெருமை உண்டாகும். இது ஒரு ஆணவம். இதை செய்யறது யாரு? நம் பெருமான் தான். தன்னை ஒருபோதும் நினைய ஒட்டார் நினைய புகின் உன்னை மறப்பித்து பிரிதொன்று நாடுவித்து அப்படிம்பார். யாரு? சுந்தரமூர்த்தி நாயனார். உன்னை மறந்திட்டு உனக்கு இனியவனாயிருக்கும் என்னை ஒப்பார் உளரோ சொல்லு வாழி இறையவனேம்பாங்க. என்ன நான் உன்னை நினைக்கிறதே இல்லையா, ஆனால் நீ என்னை பற்றி நிறைய கவலைப்பட, என்ன மாதிரி உனக்கு ஒரு நண்பன் உண்டா அப்படிம்பார். அதுபோல் இங்கே என்ன ஆகும்? தற்பெருமை உண்டாகும். பிற தன்னை சிறப்பிக்கும் பொழுது அதெல்லாம் எதுக்குங்கயா, நம்மளுக்குன்ட்டு வாங்கி மடியில் கட்டிக்குவாங்க. வேண்டவே வேண்டான்னு மறுக்கவே மாட்டோம்ப்பா. அது எனக்கும் வரும், உங்களுக்கு வரும், கோவிந்தசாமி ஐயாவுக்கு வரும், மணி ஐயாவுக்கு வரும், மனோகரனுக்கு வரும், எல்லாருக்கும் வரும். இந்த நீங்கள் போய் ஒரு ஆலயத்திலே ஒரு பணி செய்வீர்களானால் நான் செய்கிறேன் என்ற எண்ணம் வந்தால் அது ஒரு ஆணவம், தற்பெருமைன்னு வருது. அடுத்தவங்க ஐயா செய்கிறேன், நான் எங்கெங்க செய்கிறேன், பெருமானார்லால் யாரோ கொடுக்குறாங்க வாங்கி பெருமான் கொடுக்குறார் செய்கிறேன்ட்டு போக மாட்டாங்க. நான் செய்தேன். இது முதல் ஆணவம். இதுக்கு பேர் தற்பெருமை. இரண்டாவது கற்பம்னு பேர். இது எப்படின்னா, இது என்னால் தான் முடியும், வேற யாராலையும் முடியாது அப்படின்னு தன்னிடத்தே இல்லாத தன்மைகளை தானே டெவலப் பண்ணிக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு வீணா நாயா அலைவாங்க. என்ன இந்த வீண் அலைச்சலுக்கு கற்பம்னு பேர். போகிறது தெரிஞ்ச மாதிரி போய் பந்தா பண்ணுறது, அது இது செய்கிறது, கடைசியில் ஒன்றுமே செய்ய முடியாத வந்துடுறது. அப்புறம் யாராவது செஞ்சுட்டா அது நான் அப்போவே நினச்சேன் இப்படி செய்யலான்னு, நான் சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சமாளிக்கிறது. இது இரண்டாவது ஆணவம். மூன்றாவது ஆணவம் தான் ரொம்ப கொடூரமானது. அதுக்கு குரோதம்னு பேர். என்ன இருக்கிறதுலையே மிக கொடூரமான ஆணவம் எதுனா குரோதம். குரோதம்னா உட்பகைன்னு பேர். என்ன நமக்குள் இருக்கிற ஆற்றாமையை வெளிக்கொணராது நம்ம செயல அவன் செய்கிறானே. சமீபத்தில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் நடராஜர் திருமேனி வச்சுக்கிட்டு ஒருத்தர் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தார். அவர் கூட இருந்தவர் பார்த்தார், சரி பங்கு பிரிக்கலையாட்டிருக்குது. உடனே அவர் என்ன பண்ணார்னா, சமயம் பார்த்துக்கிட்டு இருந்து அவர் கூட இருந்த ஆளுங்களாம் பிச்சுக்கிட்டு வந்துட்டு இவர் தனியாக ஒரு நடராஜா சிவகாமி சிலை செஞ்சுக்கிட்டு இவர் ஒரு பக்கம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ அந்த திருக்கூட்டம் பேர் சொல்லிக்கிட்டு இருந்தது ரெண்டா போயிடுச்சு. இந்த உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஆற்றாம அதை வெளியே காட்டாம அப்படியே இருக்காங்க பாரு, அந்த குரோதம் இருக்கே, அது மாதிரி கொடூரமான ஆணவம் எதுவும் கிடையாது. நம்மளும் உருப்பட மாட்டோம், அடுத்தவனையும் உருப்பட விட மாட்டோம். என்ன ஆற்றாமையை வெளிக்கொணராது தன் மனத்தின் கண் உட்பகை கொள்ளுதல், அது பற்றி சினம் கொண்டு நிற்றல். என்ன அதுக்காக கோபம் கொண்டு கண்டவன்லாம் தூத்துறது. அவர் இப்படி, இவர் இப்படி, அது இப்படி, இது இப்படி. நான் அந்த ஐயாவை ஏங்க நம்புறீங்க? என்ன நம்புங்க. எங்கிட்ட இல்லாது என்ன அந்த ஆள்கிட்ட இருக்கு. அவரும் திருமுறையை அடிச்சு தர்றார், நானும் திருமுறை அடிச்சுக்கிறேன், திருமுறையை அடிச்சு தரேன்.
2 பேரும் காசு தாண்டா தரீங்கன்னு எவனும் கேட்க மாட்டேங்கிறான். யாராவது சிவனை பற்றி பேசுகிறேன்னு கேட்க மாட்டேங்கிறான். இப்படி ஆன்மீகத்திலே நீங்கள் ஒரு படிநிலையில் உயரும் பொழுது, நீங்கள் ஒரு பல்வேறு இடங்களிலே ஆன்மீகத்தை பற்றிய செயல்களை கொண்டு செல்லும் பொழுது உங்களுக்குள் ஒரு உட்பகை ஏற்பட்டு அந்த அமைப்பை அளிக்கும். இது நம்மால் கொடுக்கறதான். யாரு? நம்பெருமான் தான், வேற யார்? ஏன்னா அவரை வச்சு தானே சண்டை போட்டுக்கிறோம். ஒரு ஊருக்கு ஒரு நடராஜாவுக்கு எதுக்கு 2 நடராஜா 3 நடராஜா? ஒவ்வொரு கோயிலையும் 3 திருக்கூட்டம் எதுக்குமா? ஓ, நீங்கள் அந்த ஐயா திருக்கூட்டமா? நீங்கள் திருவனந்தல் சபையா? நீங்கள் திருப்பள்ளி எழுச்சி கூட்டமா? ஓ, நீங்கள் உச்சிகாலமா? அடடே, அவர் அர்த்தஜாமத்தான் வருவார், காலையில் வரமாட்டார். ஐயா, அவர் வீடு எங்கே இருக்கு தெரியாது. இதெல்லாம் உட்பகை. நம்மளோட அவன் பெரியாள் ஆயிட்டானா? அவன் காலையில் திருவனந்தல் சபையில் நல்ல தொண்டு செய்து பெரியாள் ஆயிட்டானா? சரி, நம்ம உச்சிகாலத்துக்கு செய்வோம். சேவை சிறந்தது, இறைவனை முன்னிலைப்படுத்தி அல்ல, உட்பகையா. அந்த ஆன்மா கடை தேராது. இதை செய்யறது யாரு? நம் பெருமான். அடுத்தது மோகம். மோகம்னா பார்க்குற பொருளாக விருப்பம் கொண்டு நிற்றல். என்னுடைய நண்பர் ஒருவர் மிகப்பெரிய சிவத்தொண்டர், குறையெல்லாம் சொல்ல முடியாது, அருமையான பெரிய புராண பேச்சாளர். அவர் சிறுவயதில் சரியான உணவு போக்குவரத்தெல்லாம் இல்லை. அவர் பார்க்கறதுக்கெல்லாம் ஆசைப்படுவார், நல்ல சோறுக்கு ஆசைப்படுவார். அப்படி இருந்தார். திடீர்னு அவர் பரமாச்சாரிய சுவாமிகள் ஆயிட்டார். தாடி வச்சு இடையில ஒரு இடத்துல பெரிய புராணம் சொற்பொழிவு செஞ்சு போனார். அப்புறம் கொஞ்சம் அவங்க பல நாடுகளுக்கு அவரை கூட்டி சென்றாங்க. அவர் பெரியாள் ஆயிட்டார். அப்புறம் சாமி ஒரு மோகத்தை கொடுத்தாரு. அவரை வளர்த்து வீட்டு பொண்ணையே தொட்டார், அடித்து முடுக்குனாங்க, ஓடி போயிட்டார். நினச்சா அவர் 2-3 மடத்துக்கு அதிபதி ஆயிட்டார். ஆமாங்க சாமி, நிஜம். என்ன மோகம் என்ன பண்ணிச்சு? அவரை மடாதிபதி ஆக்கிடுச்சு. அவர் பண மழை பொழியுது, அவர் அந்த படத்தை இறுக்கி பிடிக்கிறார். அவர் பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டாருங்க சாமி. இந்த மோகம் எதனால வந்துச்சு? இவர் பொருள்லாம் அப்படியே பார்க்கறதெல்லாம் பார்த்தார் பெருமான். இவருக்கு காவியுடை கீழ் எந்த கசட்டுத்தனம் செய்தாலும் அவர்தான் குற்றம் செய்யணும் குணமென கருதும் கொள்கையுடையவன் ஊரெல்லாம் பிரசங்கம் பண்ணுறோமா? சான்ஸ் கிடைச்சா திருட வேண்டியது தானே. அந்த மோகம் என்ன பண்ணிச்சு? ஒரு பெண்ணின்பால் மோகம் கொள்ள வைத்து அந்த ஊரை விட்டு அடிச்சு முடுக்கி இவர் 2-3 ஊரில் மடாதிபதி ஆயிட்டார். இது ஒரு ஆணவம். அவர் பேரையே மாற்றிட்டார் சாமி. பேரை மாற்றிட்டு கெட்டப் மாற்றிட்டு வேற லெவலில் இருக்கார். அதுவும் ஒரு ஆணவம். என்ன? மோகமும் ஒரு அவாவுறுதல். அது எப்படி இதெல்லாம் அவருக்கு கிடைச்சதுன்னு யாராவது கோவிந்த சாமியா நம்ம மனோகரன்லாம் நினச்சிடக்கூடாது. ஏன் நினச்சிடக்கூடாதுன்னா, நம்மால் ஒரு அற்புதமான தன்மையுடையவர். வேண்டுவோர்க்கு வேண்டுவன ஈவான் கண்டாய். உதட்டில் கேட்கறதில்ல, உள்ளத்தால் நினைப்பது. உள்ளத்தால் எதை வேண்டுகிறீங்களோ அதை கொடுத்துருவார். ஆக இந்த மோகத்தையும் சாமி தான் கொடுக்குறார். அவ அதிகமாகும் பொழுது இந்த அப்பா ஆசைப்பட்டதை அனுபவி அப்படின்ற. அடுத்தது கொலை. ஆமாம், நிறைய இடங்கள்ல எனக்கு தெரிஞ்ச சில திருக்கூட்டங்களிலே கொலை செய்திருந்தால் கூட அந்த அன்பர்கள் அவ்வளோ நொந்து போயிருக்க மாட்டாங்க. கூட இருந்து தொண்டு செய்து அவர்களால் வளர்ந்த பிறகு அவர்களை நாயினும் கீழாக அசிங்கப்படுத்துகிற நிலையில அவங்க உயிரோட கொள்றது. பிற உயிர்கள்னா யாரு? சக அன்பர்கள். ஏய் என்ன அப்படிங்கிறது. அப்புறம் என்ன? நீ உருப்பட மாட்டேங்கிறது. நீ நான் நடத்துகிற அமைப்பு காசு கொடுக்கலன்னா குரு துரோகம் உனக்கு வந்துருங்கிறது. இதெல்லாம் கொலை சாமி. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? எனக்கு ஒருத்தர் மிரட்டல் விட்டார். ஏன் கேட்குறீங்க? அப்புறம் தான் அந்த ஆணவம் கொலைக்கு கூட எனக்கு ஒரு சந்தேகம், இந்த ஆணவம் வந்தால் கொலை கூட பண்ணுவாங்களான்னு.
ஒருத்தர் ஒருத்தரை பற்றி நான் விமர்சித்து இருந்தேன். அவர் வந்து எல்லா இடத்துலையும் பணம் வசூல் பண்ணி ஜூட்டு விட்டுட்டு இருந்தார். வெளியே அப்படியே பம்பிக்கிட்டே இருப்பார். சொந்த வீடு கூட இல்லைம்பார். ஆனால் அங்கே போய் பார்த்தா அவங்க துணைவியாருக்கு ஒரு 50 லட்ச ரூபாயில் வீடு இருக்கும். ஒரு 7 கோடி ரூபாயில் மடம் கட்டியிருப்பார். குடிவிட்டே இருப்பாரா. நான் அவங்க அடுத்து இன்னொரு கோயில், ஒரு சில ஊர் கோயில் திருப்பணி எடுத்தாங்க. நல்ல பணம் பார்த்துட்டாங்க. அடுத்த படம் பார்க்க ராஜராஜ சோழனை பற்றி அவருக்கு ஏதோ செய்கிறேன்னு ஆரம்பிக்குள்ள நான் வந்து, ஏண்டா இங்கே தின்னது போதாதா, மறுபடியும் திங்கிறீங்களா அப்படி ஒரு வாட்ஸ்அப்பில் பதிவு போட்டேன். அவங்க தம்பி கூப்பிட்டு, யோ உன்னை போட்டதில்ல ரொம்ப நேரம் ஆக தெரியுமா, என்ன நினச்சிட்டு இருக்க, அறிவு இருக்கா உனக்கு, ஒரு நிமிஷத்தில் போட்டுருவான் அறிவு, நீ உனக்கெல்லாம் 60 வயசு, என்னடா அறிவு இல்லை உனக்கு, இந்த காலத்தில் பெத்த பசங்களே சொன்னால் கேட்கறதில்ல, ஏதோ வந்தையான் திருக்கூட்டம் தொடங்கி வச்சேன், 4 தலையாத்திரை கூட்டி போனையான், நீ சொன்னால் நாங்கள் கேட்கன்னு நினைக்கிறேன், உன்ன மாதிரி முட்டாள் யாருடானா. அது எனக்கு ஒரு குரு உபதேசமாக எடுத்துட்டேன், அது வேற விஷயம். ஆனால் ஏன்னா தகுதியற்றவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவியை, ஒரு உயர்ந்த தகுதியற்றவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை உங்களை கொலை செய்து விடும் சாமி. அது ஒரு ஆணவம். எனக்கே அப்படின்னா மற்றவனுக்கு எப்படி இருந்திருக்கும். அதெல்லாம் வேற லெவல், என்னென்னமோ நடக்குது. ஆக இந்த ஆணவத்தில் ஒன்று கொலை. பெற்றவங்களே கொல்றதுதான், கட்டுனவனை கொல்றது, இதெல்லாம் ஆணவத்தின் விளைவு. கட்டுனவன் யாரு, ருத்ராட்சனை கட்டுனான் பாரு, அவனை அசிங்கப்படுத்தினா பாரா. நேற்று வரைக்கும் இப்படி தான், இன்னைக்கு இப்படி. அவர் மனம் நொந்தா அவரை சபையில் வச்சு அசிங்கப்படுத்தினா இல்லை, ஐயாவுக்கு நான் தான் ருத்ராட்சம் கட்டி விட்டேன்னு ஒருத்தர் வந்து நின்னார், ஒரு பெரியவர். அவர் பெரிய அருட்குருநாதர்னு வச்சுக்கிங்களேன். அங்கே வந்து அவர் பக்கத்தில் நின்னதும், கண்ணன் அமைச்சுவாயப்பா அப்படின்னு அவர் பேரை சொல்லி சொல்கிறாரு. இவர் அவரை கண்டுக்கவே இல்லை சாமி. அவர் நொந்து போய் வந்தார்னு வச்சுக்க, அதுக்கு என்ன பேருனா கொலைன்னு பேர். அடுத்தது அஞர் அப்படின்னு பேர். இந்த அஞர்னா என்னன்னா, ஏதாவது ஒன்று நினச்சிட்டு சும்மா கவலையோடு அப்படியே உட்காந்துட்டு பேன்னு மனம் அழிந்து வாட்டமுறை போகிறோம். உழவார பணி செய்கிறோம், நம்மளால் ஒரு திருவிளக்கு கைங்கரியம் தினம் செய்ய முடியுது, கொஞ்சம் பூ கொடுக்க முடியுதுன்னா அதோட விடாது. சாமி என்ன பண்ணுவார், டேய் உன்னை ஒரு கோயில் கட்டிடலாம்டா, எனக்கு என்ன பண்ணுறது, நம்ம கையில் காசு இல்லை, ஒன்றும் இல்லை, எப்படி கோயில் கட்டுறது. இது கூட ஒரு அஞர் தான், வாட்டமுறுதல். அடுத்தது மதம். அடுத்தது மதம்னா என்ன, தன்னையே உயர்த்தி பேசும் இயல்பு. செருக்கு கர்வம்னு அதுக்கு பேர். தன்னைத்தானே பெரிய பிஸ்தா மாதிரி காட்டுறது. நான் சிவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ்மா, சிவனை பற்றி ஒன்றுமே தெரியாது, நானே சிவம்மா. ஃபோட்டோ கொடுப்பான், கும்பிடுமா, லைஃப் சைஸ் ஃபோட்டோ வச்சு அவனுடைய அந்த ஃபோட்டோ காலுக்கு நில பெருமானுடைய திருமேனியை வச்சு வழிபாடு செய்கிற ஒரு அப்பாவிங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆக மதம், இதுவும் ஆணவம் தான். அடுத்து நகை. அது என்ன நகை, கழுத்தில் மாட்டிக்கிறது, அது கிடையாது, சிரிப்புன்னு பேர். பிற துன்பம் கண்டு இரக்கம் கொள்ளாது அவர்களின் நிலையையும் அவர்கள் வைத்துள்ள பொருள்களையும் பழித்து தன்னை மேலாக காட்டுதல். என்ன, உழவார பணி செய்கிற இடத்துல நான் சிலது கவனிச்சிருக்கேன். ஏழ்மணியில் அன்பர்களை எவனுமே கண்டுக்கிறதே இல்லைம்மா, சோர்த்திங்க வந்துட்டாங்கிறான். ஐயோ அந்த அன்பர்கள் எங்கேயாவது வயிறாறு சாப்பிட்றாங்களான்னு இரக்கம் கொள்ளாது. இவங்க கரெக்டாக திங்க தான்ப்பா வரும், அவன் மாடு மாதிரி வேலை செஞ்சுட்டு கடைசியில் மிச்சதான் திம்பாங்க அந்த அன்பர்கள். இது கூட வந்து நகை தான். பின்ன ஒருத்தன் 10,000 கொடுக்குற இடத்துல நீங்கள் 100 ரூபா கொடுத்தா இழிவாக பார்க்கறது, பார்வையிலே இப்படி பார்க்கறது. இருக்கட்டுங்கயா நீங்கள் வச்சுங்கிறது. என்ன, அப்போ அந்த ஆன்மா படும் வேதனையை பார்த்து வருத்தப்படாமல் சிரிக்கிறது, மனசுக்குள்ளே சந்தோஷப்படுது. அப்பா
இனிமே இவன் நான் பக்கத்தில் வரமாட்டான். ஏன்னா இவன் 10 ரூபா தானே கொடுக்குறான், 1000 ரூபாயை கொடுக்குறான், 100 ரூபா கொடுக்குறானா? இதெல்லாம் வந்து ஆணவம். ஆக நீங்கள் திருத்தொண்டு செய்ய செல்லும் பொழுது அங்கே உங்களுக்கு ஆணவம் எந்தெந்த வடிவில் வரும் என்றால், தற்பெருமையாக வரும், தேவையில்லாததுக்கெல்லாம் அலைய விட்டு வீண் அலைச்சலாக வரும், அப்புறம் உட்பகையாக வரும், பார்க்கறதுக்கெல்லாம் ஆசைப்படும் மனசு, பிற உயிர்களை வார்த்தையால் கொல்லும், முடிஞ்ச ஆள் வச்சு கொல்லும். நல்ல வேளை பெருமான் என்ன காப்பாத்தினார். ஏன்னா அவன் சொன்னான், நீங்க சொன்னதுக்கு மறுதளிப்பா பதில் போடலைன்னா நீ இருக்க மாட்டேன்னா, போட்டுருவான்னா, எங்கிட்ட ஆள் இருக்குன்னா. சரி, நம்ம ஏன் நம்மளை கொன்ன பாவம், அவனுக்கு புண்ணியம் அவனுக்கு போகணுன்ட்டு என்ன அந்த அவருடைய குருநாதர் மேலே கொண்ட பொறாமையினால நான் வந்து இப்படி போட்டேன்னு பொய்யா ஒரு தகவலை பரப்புனேன். வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டேன் சாமி, இல்லைன்னா அன்றைக்கி என்னை கொன்று இருப்பாங்க. ஆக கொலை. அடுத்தது எடுத்ததுக்கெல்லாம் நம்மளால் இயலாத காரியத்துக்காக கவலைப்பட்டுக்கிட்டு பாட்ட முறை. அடுத்து செருக்கு, கர்வம். நான் தான் செஞ்சேன்ப்பா, நான் இல்லைன்னா இங்கே அந்த அன்னதானம் நடக்காது, நான் இல்லைன்னா இன்னொருத்தனை கூப்பிட்டு நான் 100 பேருக்கு போட்டால் இன்னொருத்தனை கூப்பிட்டு 1000 பேருக்கு போடார், இன்னொரு 10,000 பேர் போடார் சாமி. அந்த மதம், ஆணவம். அடுத்து நகை. பிற துன்பம் கண்டு இரக்கம் கொள்ளாது அவரின் நிலைமையும் பொருளையும் பழித்து தன்னை மேலாக காட்டி இன்பமுறல். இத்தனை ஆணவம் நமக்குள்ள வரும். ஆகவே என் அன்பின் உறவுகளே, இந்த ஆணவம் கடந்து அரண்பணி, அரண் என்ன, இது வேற ஒரு குறிப்பிட்ட ஆளுக்குரிய வார்த்தையாக போய் தொலைஞ்சிருச்சு இந்த யுகத்தில். அந்த நம்முடைய பெருமானின் திருப்பணிகள் செய்ய, சிறுமானின் திருப்பணிகள் செய்ய எல்லோருக்கும் அருள வேண்டிய ஆணவம் பற்றாமல் அடக்கத்துடன் பணி செய்ய அருள வேண்டிய என் தந்தை மீனாட்சி சொக்கநாத பெருமானின் திருவடியை சிந்தித்து நிறைவு செய்கிறோம். திருவருளால் சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். பதிவு சற்று நீண்டு விட்டது, அன்பர்கள் அன்பு கூர்ந்து மன்னிக்கவும். ஏனெனில் நாளைய பதிவு வருமா என்பது தெரியவில்லை. பெருமான் ஏதோ சில பதிவுகள் வந்து நீ செய்யக்கூடியது அறச்செயலாயினும் அந்த அறச்செயல் உனக்கும் உன்னை சார்ந்தவருக்கும் துன்பம் உண்டாக்குமானால் அதை செய்யாதே அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆக என்னுடைய பதிவுகளிலே நான் குறிப்பிடும் சிலரால் சில ஏற்கனவே நேற்றைய பதிவிலே சொல்லியிருந்தேன் அல்லவா, ஒரு அன்பருக்காக ஊரே உதவாங்கச்சின்னு. பிறருக்கு ஏதும் துன்பம் நேராமல் இந்த பதிவுகள் வர வேண்டும், அதற்கான தன்மை எனக்கு தர வேண்டும், அதற்கான பதிவுகளை தருவதற்கு எனக்கு அருள வேண்டும் என்று இறைவனை வேண்டி மனமொழி மெய்களால் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறோம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இன்னும் நிறைய இருக்கிறது, விரிவாக திருவுருள் கூடும்போது சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.